போன் எடுக்கிறாங்களான்னு பாரு. ஹலோ செந்தில் எங்கடா இருக்க? ரூம்ல தானே இருக்கேன். ஏன்னா அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான செய்திப்பா. சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து 3 புது ப்ரொடியூசர் புறப்பட்டு வந்து ஆழ்வார் திருநர்கள் ஆபீஸ் போட்டுருக்காங்க. நீங்க உடனடியா என்ன பண்றீங்கன்னா 6 பேரும் குளிச்சு முடிச்சு குலதெய்வம் கால கும்பிட்டு விழுந்து குபியன் ஆபீஸ்க்கு புறப்பட்டு போறீங்க. சரிண்ணா. இந்த எங்கிட்ட புது பேக்டாப்ல ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த 3 பேருக்கு இம்ப்ரெஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கதையை சொல்றீங்க. ஓகேண்ணா. சொல்லிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் இமிடியேட்டா டேக் அப் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும். உடனே கிளம்பிடுறோம். நல்ல செய்தி உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். போங்க. உட்காருங்க. பரவாயில்லையே, எல்லாரும் ஒரே டீமா வந்திருக்கீங்க. மேனேஜர் உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னாரு. அதை சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஒரு 10 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார். எப்படி சொன்னீங்களோ அதை அப்படியே படமா எடுத்துருவீங்களா? நிச்சயமா சார். எங்களுக்கு இதுதான் முதல் படம், உங்களுக்கு இதுதான் முதல் படம். பார்த்து நல்லபடியா செய்யுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். படத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது எங்களோட கடமை. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வேலை இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. என்னப்பா ஸ்வீட் எல்லாம்? சொன்ன கதை ஓகே ஆயிடுச்சா? படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, கதை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செந்தில் உண்மையாக அசத்திட்டாங்கக்கா. அட்வான்ஸ் கூட வெயிட்டா வாங்கிட்டேங்கக்கா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ படத்தை நல்லபடி எடுத்து பெரிய ஹிட்டா கொடுத்துருங்க. அதெல்லாம் பின்னி எடுத்துருவோம்க்கா. ஆமாக்கா, நம்ம ஆசிமும் குமாரும் பாட்டை பார்த்துப்பாங்க. நம்ம முத்துவன்டனாலையும் காமெடியில தலைக்கு எடுத்துருவாங்க. நம்ம முன்னா இருக்கானே சொல்லவே தேவையில்லை, கேமரால பூந்து விளையாடிடுவான். நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும்க்கா. நம்ம கஷ்டமெல்லாம் இன்னையோட சரி. இனி பட்டை கிளம்புறோம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு. கொஞ்சம் இருக்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அக்காவே நாசுக்கா நகர்ந்து போயிட்டாங்க. நாம ஏன்டா நடுவுல நந்தி மாதிரி நகர்ந்து போங்களேடா. எங்க என்னோட கோட்டா? கோட்டாவா? அதான் 100 ரூபா. அடப்பாவி, 10 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபாய் ஆட்டை போட பாக்குறியே. என்னங்க சீக்கிரமா வாங்க. ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு நேரம். ஏம்மா, என் சொந்த பொண்டாட்டி, உன் புருஷன் பல வருஷமா ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கேன். இது வரைக்கும் நீ செட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்ல. இன்னைக்கு வரணும் துடிக்கிறீங்க. இன்னைக்கு செட்டுக்கு அனுஷ்கா வராங்கல்ல, நான் அனுஷ்காவோட ஃபேன். உங்களுக்கு தெரியாதா? பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் கொண்டவளா அனுஷ்கா. ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கவர் பண்ணி வச்சிருக்கையா? அண்ணே, படம் கிடைச்சிருச்சுண்ணே. படம் கிடைச்சிருச்சாப்பா? அம்மா அப்பாவுக்கு சொன்னீங்களா? ஐயா இல்லண்ணே, முதல்ல உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். முதல்ல அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம், வாய்ப்பு கிடைச்சது முக்கியமே இல்ல, ப்ரொடியூசர்ட்ட எப்படி பணிவா கதை சொன்னீங்களோ அதே மாதிரி பட்ஜெட் மீறாம எல்லாரோட பிளான் படி ஒர்க் அவுட் பண்ணி நல்ல பேர் வாங்கணும்யா. சரிங்க அண்ணி கொஞ்சம் கீழே வாங்கல. என்னப்பா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. வாங்கடா நல்லா வாங்கடா. உங்களுக்காக பிரைட்டான ஃபியூச்சர் பெரிய டோர் ஓபன் பண்ணி காத்திருக்கடா. சொன்னாலே அது சும்மா. நாங்க தானே சினிமாவின் பிரம்மா. ரோட்டோர பேனரோ சேனலோ தினசரி ஒரு பேப்பரோ எங்க பேர சொல்லு. காலேஜ் கேர்ள்ஸ் கூட்டமோ டிஸ்கோ ஆட்டமோ தினம் ஒரு கொண்டாட்டமோ ஒரு ஆட்டோகிராஃபர் கேட்டுக் கொள்ளும். திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான் எவரெஸ்ட் சிகரம். பேர சொன்னாலே அதிர்ந்து சும்மா. நாங்க
வாழ்க்கை இனிமே பரபரப்பாகி போகும். எங்க தப்ப பார்த்த பார்வை எல்லாம் தலை குனிஞ்சே பேசி போகும். சாகசனா உலகம் கேட்கும், சட்ட காலரி நிவானம் பார்க்கும். விட்டு போன அந்த கனவு இரவில் தட்டி தட்டி எழுப்பி தொடர சொல்லும். மொக்கப்பட்ட காலம் போனதே, சக்க போடு போட நேரமானதே. புதிய உலகம் கதவு திறந்ததே, சவாலில் வாழ்க்கை தான் சவாரி. திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், எங்களுக்கு இதுதான் பேர சொன்னாலே அதிர்ந்து அதிர்ந்து சும்மா. நாங்க நாங்க தானே சினிமா பிரம்மா. லாஜிக்கில்லா லைஃபுக்குள்ள மேஜிக் செய்யும் கூட்டம் நாங்க. டென்ஷனோட யார் வந்தாலும் பிரஷர் குறைக்கும் ஹார்மோன் தாங்க. 6 பால் 6 அடிப்போம், ஒவ்வொரு படமும் செஞ்சுரி கொடுப்போம். ஹைக்கூ வரியில் கதவுன்னு பிடிப்போம், சில்வர் ஜூப்ளிய சீக்கிரம் தருவோம். சிவப்பு கம்பள காலம் தேடுதே, ஆஸ்கார் கனவு கண்ணில் ஆடுதே. புதிய உலகம் கதவு திறந்ததே, சவாலில் வாழ்க்கை தான் சவாரி. திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், எங்களுக்கு இதுதான் சீக்கிரம். பேர சொன்னாலே அதிர்ந்து அதிர்ந்து சும்மா. நாங்க நாங்க தானே சினிமா ரோட்டோர பேனரும், டாப் 10 சேனலும், தினசரி வரும் பேப்பரும் எங்க பேர சொல்லும். காலேஜ் கேர்ள்ஸ் கூட்டமும், டிஸ்கோதே ஆட்டமும், தினம் ஒரு கொண்டாட்டமும், ஒரு ஆட்டோகிராஃப கேட்டுக்கொள்ளும். திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், எங்களுக்கு இதுதான் எவரெஸ்ட் சிகரம். அண்ணா, என்ன நடராஜ், யாரா உன் தங்கச்சியா? எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. பிரிச்சுக்குள்ள வச்ச பேரிக்கா மாதிரி இருக்க, எங்கிட்டு போய் பிடிச்ச? சென்ட்ரல்ல அன்சிகாவை டிராப் பண்றக்கா போயிருந்தேன். சரி. அப்ப தெக்க வடக்க தெரியாம முழிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஐயோ, கோத்து விட்டு போயிட்டானே. உன் பேர் என்னம்மா? சிந்தாமணி, என்ன ஊரு? பாப்பநாயக்கம்பட்டி. ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல மென்டல் மாதிரி சுத்திக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்ல, விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம்? பொண்ணா பிறந்தா தப்பா சார்? தப்பில்ல. பொண்ணா பிறந்தா லட்சியம் இருக்கிறது தப்பா சார்? அதுவும் தப்பில்ல. நான் தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோயினா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அது தப்பா சார்? நீ முடிவு பண்ணிக்கலாம், அது தப்பில்ல. காலையில கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொள்றிய, உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே? ஆமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன அப்படியே இளைய தளபதி விஜய் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து மத்தியானத்துக்குள்ள அந்த போட்டோவை என் கையில பிரிண்டா தரணும். அப்படி பிரிண்டா தந்துட்டா நீ என்ன பண்ணுவ? அடுத்த படத்துல விமல் கூட ஜோடியா நடிப்பேன். அப்புறம் ஆர்யா, அப்புறம் சூர்யா. சூர்யாவோட தம்பி பேர் என்ன சொல்லுங்க சார்? கார்த்திக். கார்த்திக். அப்புறம் ஜெயம் ரவி, ஜீவா, ரஜினி சாரு, கமல் சாரு. அப்படியே எம்ஜிஆர் சாரு, ஏன் சிவாஜி சாரு. பி சீரியஸ், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி, நடிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? தேரும்ல, பணம் சேரும்ல, அது அப்படியே எங்க ஊருக்கு கொண்டு போய் இருக்கிற சொத்தெல்லாம் வளைச்சு எனக்கு சொந்தமாக்கி பெரிய வீடா கட்டி வெளியே நம்பர் 1 பணக்காரி அப்படின்னு சொல்லி போட மாட்டி தின்ன மேல உட்காரணும். அதான் என் லட்சியம். எப்படி? ஐயோ இறைவா, காலையில ஒரு மென்டல் சிக்க வச்சிருக்கே. இந்த நடராஜ் பேல மட்டும் இப்ப பார்த்தா இந்த மென்டல் பத்த மென்டல் எவன்னு தெரியலையே. வந்துட்டு புறா டொங்கிரி பேல, டொங்கிரி பேல. என்னடா புள்ள பத்த வளர்த்து வச்சிருக்க? தேவையில்லாம காலையில வீட்டுக்குள்ள வந்து வேலையை கத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதை ஏசா கேக்குறீங்க? ராத்திரியானா என் கால்ல ஒரு முடிச்சு, இது கால்ல ஒரு முடிச்சு கட்டிட்டு தான் சார் தூங்குறேன். சொந்த நேரம் பார்த்து அத்துக்கிட்டு ஓடிடா சார். அத்துக்கிட்டு கிளம்புறாளா? அத்துக்கிட்டு ஓடுற பழக்கம் என்ன பழக்கம்டா அந்த பொண்ணுக்கு? புது வியாதியா இருக்கே. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்?